சதாபால ரூபாவி விக்னாத்ரி ஹந்திரி என்று சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். தன்னுடைய கை எரிந்து போன போது பக்தர்கள் மீண்டும் கை வேண்டும், நீங்கள் மறுபடி உற்பத்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னதால் லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம், லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம், லக்ஷ்மி நரசிம்மரே எனக்கு கை கொடுப்பா என்று பாடினார். அவருக்கு உண்மையிலேயே நரசிம்ம கடவுள் கை கொடுத்தார். நாம் அதை படிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நரசிம்மர் கை கொடுக்கிறார் என்று அது அர்த்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் அந்த தாய்க்கு இறுதிச் சடங்கு நிகழ்த்திய போது பாடியதுதான் மாத்ரு பஞ்சகம் என்கிற 5 ஸ்லோகங்கள். தமிழிலும் மாத்ரு பஞ்சகத்திற்கு இணையாக பட்டினத்தார் எழுதிய வெண்பாக்கள் உண்டு. பட்டினத்தாருடைய தாயார் காலமான சந்தர்ப்பத்தில் முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்தே அந்தி பகலாய் என்னை ஆதரித்தே தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தீமூட்டுவேன் என்றெல்லாம் அவர் பாடிய பல வெண்பாக்கள் தமிழை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. கணவனை இழந்த ஒரு கைம்பெண் தன் ஒரே மகனையும் உலகிற்காக இழக்க சம்மதித்து தியாகம் செய்தார் இல்லையா, அந்த தியாகத்தின் பலன்தான் ஆதிசங்கருடைய அத்வைதமே. இல்லாவிட்டால் அந்த தத்துவம் நமக்கு கிடைத்திருக்காது. சங்கரரை போற்றி கொண்டாடுகிற நாம் சங்கருடைய தாய் ஆரியாம்பிகையும் நன்றியோடு மனத்தில் நினைத்து கொள்ள வேண்டும். சங்கரர் வாழ்வில் வருகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய வாழ்வில் ஒரு பெண்மணி வருகிறாள், சாரதா தேவி. பரமஹம்சருக்கு திருமணம் ஆவதற்கு முன்பு திருமணத்திற்காக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பரமஹம்சர் சொன்னார், இன்ன வீதியில் இந்த இடத்தில் உள்ள வீட்டில் கூரை மேலே பூசணி கொடி படர்ந்திருக்கும், அதுதான் அடையாளம். அந்த வீட்டிற்கு போங்கள், அங்கேதான் எனக்கு மனைவியாக வேண்டியவள் பிறந்திருக்கிறாள் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடையாளம் சொன்னார். அவர் தேர்ந்தெடுத்த பெண் அந்த பெண். ஆனால் அவர் முன்பின் பார்த்ததில்லை. பிறகு சிறுமி சாரதையை பரமஹம்சருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். காலம் கொஞ்சம் சென்றது, புஷ்பவதியானாள். பிறகு புகுந்த வீட்டுக்கு சாரதை வந்து சேர்ந்தாள். அப்போதுதான் பரமஹம்சர் சாரதையிடம் பேசினார். உலகியல் வாழ்வை நீ நாடுகிறாயா அல்லது எனக்கு இணையாக ஆன்மீக வாழ்வை மேற்கொள்ளப் போகிறாயா, முடிவெடுக்க வேண்டும் என்று. அவள் நகைத்துக் கொண்டே சொன்னாள், நீங்கள் தான் எனக்கு கணவர், நீங்கள் தான் எனக்கு குரு, நீங்கள் தான் எனக்கு தெய்வம். எனவே நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அப்படி நான் ஆகிறேன் என்று அவள் உறுதி அளித்ததும் ஒரு நன்னாளில் அவளை கோலம் வரைந்து மணைப்பலகையிட்டு மணைப்பலகையில் உட்கார வைத்து தேவியின் சக்தியை அவள் உடலில் இறக்கி அவர் தன் மனைவிக்கு பூஜை செய்தார். மலர்களால் மனைவியை அர்ச்சித்தார். கற்பூர தூப தீபங்களை காட்டினார். கீழே விழுந்து வணங்கினார். அவளை தேவியாக்கினார். ஆனால் எல்லா பெண்களுக்கும் உள்ள ஒரு உணர்வு ஒருவேளை சாரதைக்கும் இருக்குமோ என்று அவருக்கு தோன்றியது. கேட்டார், உனக்கு குழந்தை இல்லையே என்பது ஒரு குறையாக இருக்குமா என்று. சாரதை அமைதியாக இருந்தாள். பரமஹம்சர் சொன்னார், கவலைப்படாதே, எதிர்காலத்தில் ஏராளமான பேர் உன்னை அம்மா அம்மா என்று அழைப்பார்கள், நிறைய குழந்தைகள் உனக்கு கிடைப்பார்கள் என்று பரமஹம்சர் சொன்னார். ராமகிருஷ்ண மடத்து துறவிகள் விவேகானந்தர் உட்பட அத்தனை துறவியரும் சாரதா தேவியை அம்மா என்று தான் அழைத்தார்கள். சாரதா தேவியின் வாழ்வில் பார்க்கிறோம். சாரதா தேவி என்கிற அந்த மகத்தான தியாகம் செய்து இல்வாழ்வின் அத்தனை இன்பங்களையும் துறந்து தன்னுடைய கணவருக்கும் கணவரின் அடியவர்களுக்கும் தொண்டு செய்வதையே வாழ்வாக கருதி வாழ்ந்த அந்த பெண்மணி வாழ்ந்த வாழ்க்கை என்பது இந்திய பெண்மையினுடைய உச்சகட்ட இலக்கணம். விவேகானந்தர் இந்திய பெண்களின் இலக்கணம் என்று சீதா தேவியை கொண்டாடுகிறார். ராமாயணத்தில் வருகிற சீதை தான் இந்திய பெண்கள் அனைவருக்கும் இலக்கணம் என்று. சீதா தேவிக்கு இணையாக வாழ்ந்த ஒரு பெண்மணி சாரதா தேவி. இன்னும் சொல்ல போனால் சீதா தேவியின் அவதாரம்தான் சாரதா தேவி என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. பரமஹம்சர் சித்தி அடைந்த பிறகு சாரதா தேவி ராமேஸ்வரம் செல்கிறார். ராமேஸ்வரம் செல்கிற போது அவரை ராமேஸ்வரத்திற்கு அழைத்து சென்றவர் சென்னை ராமகிருஷ்ண மடத்தை நிறுவிய சசி மகாராஜ் என்று அழைக்கப்படுகிற ராமகிருஷ்ணானந்தர். அவர் தங்க வில்வ இலைகளை சாரதா தேவி பூஜை செய்வதற்காக உடன் எடுத்து சென்றார்.
சாரதை தன்னுடைய உறவுக்கார சிறுமியான ராது என்கிற பெண்ணுடன் ராமேஸ்வரத்திற்கு சென்றார். இந்த சிவலிங்கத்தை முதல் முறையாக தரிசித்தார். தரிசிக்கிற போது வாய் தவறி அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. அடடே, நான் அப்போது வைத்த அதே மாதிரியே இப்போதும் இருக்கிறதே என்று அவர் சொல்லிவிட்டார். சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் வியந்தார்கள். என்ன என்ன என்று கேட்டார்கள். இல்லை இல்லை, ஒரு காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது என்று சொன்னேன் என்று மழுப்பி விட்டார். அவர் தான் யார் என்பதை அறிவுறுத்தவில்லை. அந்த ராமேஸ்வரத்தில் இருந்த ராமேஸ்வர மகாராஜா ராமநாத சேதுபதி தன்னுடைய பொக்கிஷம் முழுவதையும் திறந்து வைத்து பொக்கிஷத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருளையாவது சாரதா தேவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பரமஹம்சர் பொருள் பற்றே இல்லாதிருந்தவர். காசு பணத்தின் மேல் அவருக்கு ஆசையே கிடையாது. கங்கை கரையில் அமர்ந்து கை நிறைய பணம், கை நிறைய மண் இரண்டையும் வைத்துக்கொண்டு மண் பணம் பணம் மண் என்று சொல்லி இரண்டையும் கங்கையில் வீசி எறிந்து விடுவார். பிறகு தன்னுடைய சன்னியாச வாழ்க்கையில் அவர் காசை தொட்டதே கிடையாது. பரமஹம்சருக்கு உடல்நலம் இல்லாத போது அவருக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு வந்தார் ஒரு மருத்துவர். விவேகானந்தர் அழைத்து வந்தார் அந்த மருத்துவரை. அந்த மருத்துவர் ஒரு நாத்திகர். தன்னை ஆத்திகராக மாற்ற எத்தனைக்க கூடாது, ஆனால் பரமஹம்சர் மேல் எனக்கு மரியாதை உண்டு, நான் மருத்துவம் செய்கிறேன் என்று அவர் வந்தார். அப்படி அவர் வந்து போன சில நாட்களில் ஒரு நாள் பரமஹம்சருக்கு படுக்கையை மாற்றுகிற போது கம்பளியின் கீழே ஒரு 4 அணா காசை வைத்து அதன் மேல் கம்பளியை போட்டு பரமஹம்சரை கிடத்தினார்கள். பரமஹம்சர் விழுந்த நிலையில் இருந்தார், நினைவே இல்லை. ஆனாலும் அந்த காசு கீழே வைத்ததும் அவருடைய உடல் முறுக்கி கொண்டது. அந்த காசை எடுத்த பிறகுதான் உடல் நேராகியது. இதை அந்த மருத்துவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார் என்கிற தகவல் அவருடைய வாழ்வில் வருகிறது. பரமஹம்சர் சித்தியடைந்து அந்த உடலை எடுத்து செல்கிற போது அந்த மருத்துவரிடம் விவேகானந்தர் கேட்டார், நீங்கள் நாத்திகர் என்று சொன்னீர்களே, இவருடைய இந்த லீலைகளை எல்லாம் பார்த்தீர்கள் இல்லையா, இப்போதாவது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்ததா என்று. அதற்கு இந்த மருத்துவர் சொன்னார், இனி எனக்கு கடவுள் நம்பிக்கை வராது என்று. ஏன் என்று கேட்டார். கடவுள் காலமாக அவரைத்தான் சுமந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்னதாக பரமஹம்சர் வாழ்வில் குறிப்பு வருகிறது. அப்படிப்பட்டவருடைய மனைவி சாரதா தேவி இல்லையா, அவருக்கு அந்த பொக்கிஷத்தை பார்த்து என்ன ஆசை வரும்? அவர் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இருந்தாலும் ராமநாதபுரம் அந்த சமஸ்தான சேதுபதி எதையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார். அப்போது சாரதா தேவி தன் அருகே இருந்த உறவுக்கார பெண் ராதுவிடம், உனக்கு ஏதாவது வேண்டுமானால் எடுத்துக்கொள் என்று சொன்னார். அந்த பெண் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு பிறகு அது சொல்லிட்டு, எனக்கு ஒரே ஒரு பென்சில் வேண்டும் என்று. பிறகு அந்த பென்சிலை கடையிலிருந்து வாங்கி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட உயர்வான நிலையில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் தியாகம் செய்து வாழ்ந்த பெண்மணி, அதிகாலையில் 4-4:30 மணிக்கெல்லாம் எழுந்து நகபத் என்று தான் தங்கியிருந்த இடத்திலிருந்து வெளியேறி கங்கைக்கு சென்று கங்கையில் குளித்துவிட்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் பரமஹம்சருடைய அடியவர்களுக்கெல்லாம் சப்பாத்தி இட்டு கொடுப்பார். வாழ்நாளில் லட்சக்கணக்கான சப்பாத்திகள் இட்ட பணி சாரதா தேவியுடையது. ஒரு முறை கங்கை கரையில் இறங்கி அந்த அதிகாலை கற்களில் இருளில் நதியில் கால் வைத்த போது சங்கரரை பிடித்த வஸ்து அங்கே தென்பட்டது, முதலை. அந்த முதலையை பார்த்து அவர் அச்சத்தோடு மேலே ஏறினார். பிறகு குளிக்காமலேயே வந்து விட்டார். நெடுநேரம் கழித்து அவள் வெளிச்சம் இருக்கும் நேரத்தில் குளிப்பதற்கு வெட்கப்படுகிற பெண்மணி நெடுநேரம் கழித்து குளித்துவிட்டு சப்பாத்திகளை தயார் செய்து அதை அடியவர்கள் மூலம் பரமஹம்சருக்கு அனுப்பி வைத்த போது பரமஹம்சர் சாரதா தேவியை வர சொல் என்றார். சாரதா தேவி போய் அமர்ந்தாள். என்ன அழைத்தீர்கள் என்று கேட்டாள். ரொம்ப பயந்து விட்டாயோ முதலையை பார்த்து என்று பரமஹம்சர் கேட்டார். அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. அவள் அச்சத்தோடு தலை குனிந்து கொண்டாள். நாளையிலிருந்து உனக்கு அந்த சிக்கல் இருக்காது என்று பரமஹம்சர் சொன்னார். மறுநாள் அதிகாலை 4:30 மணிக்கு அவள் கங்கை படித்துறையில் கால் வைத்த போது மேல்படியிலிருந்து கீழ்ப்படி வரை அவள் நடக்கிற வழியில் தானாக ஒரு வெளிச்சம் உருவாயிற்று. அந்த வெளிச்சத்தில் நடந்து போய் குளித்துவிட்டு அதே வெளிச்சத்திலேயே அவள் திரும்பி வந்தாள். வாழ்நாள் முழுவதும் அந்த வெளிச்சம் அவளுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தது என்று சாரதையினுடைய வாழ்க்கை சொல்கிறது. என்றாலும்
இன்றைக்கு ஏராளமான சகோதரிகளை பார்க்கிறோம். அதுவும் அட்சய திருதி என்று பார்த்தால் எல்லா நகைக்கடைகளிலும் இருக்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் இயல்பாக உள்ள ஒரு உள்ளத்தை உடைய பெண் குலத்தில் பிறந்து ஆசைகள் அனைத்தையும் துறந்து தன்னுடைய கணவருக்காக மாபெரும் தியாக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு புனித திருச்சரிதம் சாரதா தேவியுடையது. சாரதா தேவியின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நீதி இருக்கிறது. அந்த நீதிக்கு ஆதாரமான விஷயம் வள்ளலார் சொல்லி இருக்கிறார். அந்த நீதி என்ன என்றால், பரமஹம்சர் சித்தி அடைந்த பிறகு பலமுறை தன்னுடைய மங்கள வளையல்களை கழற்ற சாரதா தேவி முயன்றார். அப்போதெல்லாம் பரமஹம்சர் ஒரு வெளியில் காட்சி தந்து, நான் எப்போதும் உன்னுடன் தானே இருக்கிறேன், நீ எதற்காக கோலம் மாறுகிறாய், நீ இருக்கிறபடி இரு என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகு சாரதா தேவி வளையல்களை கழற்றவில்லை. வள்ளலார் தன்னுடைய கட்டுரை ஒன்றில், இந்திய பெண்கள் கணவனை இழந்தால் பல்வேறு வகையில் கோலம் மாறுகிற ஒரு அவலம் இருக்கிறது, அது தவறு. கணவர் எங்கும் இறக்கவில்லை, அவர் மனைவியின் ஆன்மாவோடு இணைந்து கலந்திருக்கிறார். எனவே கணவர் எப்போதும் தன்னிடம் இருக்கிறார் என்று உணர்ந்து எந்த கோலமும் மாறாமல் பூச்சூடி பொட்டு வைத்துக் கொண்டு மங்களமாகவே பெண்கள் காட்சி தர வேண்டும் என்று வள்ளலார் எழுதியிருக்கிறார். இங்கு இருக்கிற சகோதரிகள் உணர வேண்டிய ஒரு செய்தி என்பதற்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட சாரதா தேவி தன்னுடைய கணவருக்காக ஏராளமான தியாகங்களை செய்தாள் என்று சொன்னால், ஒரு வெளிதேச பெண்மணி பரமஹம்சர், விவேகானந்தர், சாரதா தேவியின் அடியவராக இருந்து தன்னுடைய அத்தனை செல்வத்தையும் தியாகம் செய்தார். அவர் சகோதரி நிவேதிதை. நிவேதிதை இந்தியாவுக்கு வந்து விவேகானந்தரால் ஆட்கொள்ளப்பட்டு இந்தியாவினுடைய ஆன்மீக நிலையையும் சடங்குகளையும் கண்டு பரவசமடைந்து ஒரு 100% இந்து பெண்ணாக வாழ்ந்தார். சரஸ்வதி பூஜை நிகழ்ந்த தருணங்களில் சரஸ்வதி யாக குண்டத்தை சுற்றி வந்து இந்த யாக குண்டத்தில் உள்ள திருநீரை நெற்றியிலும் தன்னுடைய உடலிலும் பூசிக்கொண்டு செருப்பில்லாத காலோடு அவர் கல்கத்தாவில் நடந்தார். இதெல்லாம் அவருடைய வாழ்வில் வருகிறது. நிவேதிதாவினுடைய பெருமை என்பது, நம்மில் பலர் ஆன்மீகத்தை ஒரு நம்பிக்கையாகவும் சிலர் மூட நம்பிக்கைகளின் தொகுப்பாகவும் பார்க்கிறோம். விவேகானந்தர் ஆன்மீகத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை விலக்கினார். நிவேதிதை ஆன்மீகத்தை விஞ்ஞானபூர்வமாக பார்த்தார். விஞ்ஞானபூர்வமாக பார்த்தால் தாங்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் என்று அவர் அறிக்கை வெளியிட்டார். தன்னுடைய விஞ்ஞான பார்வை காரணமாக ஒரு விஞ்ஞான